Next, question number 4. அதில் B. The present capital structure of a company is as follow. கம்பெனியோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. நான் கொஸ்டினை ரீட் பண்ண எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்விட்டி ஷேர்ஸ் நம்மகிட்ட 240 lakhs இருக்கு. அதோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய். ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 240 டிவைடட் பை ஃபேஸ் வேல்யூ 10 பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ 240 lakh டிவைடட் பை 10 போட்டிங்கன்னா 24 lakh வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். நெக்ஸ்ட் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் 360 lakh. 11% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 120 lakh இருக்கு. அதோட ஃபேஸ் வேல்யூ 10. அப்போ 120 lakh டிவைடட் பை 10 போட்டீங்கன்னா உங்களுக்கு 12 lakh வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் 12% டிபெஞ்சர் 120 lakh. 14% டேர்ம் லோன் பார்த்தீங்கன்னா 360 lakh. நெக்ஸ்ட் அடிஷ்னலி தி ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள். கம்பெனிஸ் ஈக்விட்டி பீட்டா, ஸோ பீட்டா 1.06, yield on long-term treasury bond 10%, stock market risk premium 6%. ஸோ ரிஸ்க் ப்ரீமியம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதான் நம்மளோட ஆர்எம் மைனஸ் ஆர்எஃப். இதோட வேல்யூவே அவங்க கொடுத்துட்டாங்க. கரண்ட் எக்ஸ் டிவிடெண்ட் ஈக்விட்டி ஷேர் பிரைஸ் ₹15. ஸோ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ஆர் நெட் ப்ரோசீட்ஸ். ஓகேங்களா, ஈக்விட்டி ஷேரோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 15. கரண்ட் எக்ஸ் டிவிடெண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் பிரைஸ் 12. கரண்ட் எக்ஸ் இன்ட்ரெஸ்ட் டிபெஞ்சர் மார்க்கெட் வேல்யூ ₹102.50 per 100. ஓகேவா, ஸோ கரண்ட் டிபெஞ்சரோட ரேட் பார்த்தீங்கன்னா 102.50. நெக்ஸ்ட் கார்பரேட் டேக்ஸ் ரேட் 40%. The debentures are redeemable after 3 years and interest is paid annually. Ignoring flotation cost, calculate the company's weighted average cost of capital. ஓகேங்களா, இந்த சம்மில் நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாத்தோட காஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, காஸ்ட் ஆஃப் டிபெஞ்சர், காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ், ஸோ என்னென்ன நமக்கு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கோ அது எல்லாத்தோட காஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் காஸ்ட் ஆஃப் டிபெஞ்சர். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டிபெஞ்சர் வந்து 3 இயர்ஸ்ல ரிடீம் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா, இப்போ இது வந்து ரிடீமபிள் டிபெஞ்சர். அப்போ அதோட ஃபார்முலா இதுல இன்ட்ரெஸ்ட். ஸோ டிபெஞ்சர் நமக்கு வந்து 12% டிபெஞ்சர் சொல்லியிருக்காங்களா, அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு 12. நெக்ஸ்ட் ரிடம்ஷன் வேல்யூ. ஸோ ரிடம்ஷன் வேல்யூ பற்றி நமக்கு எதுவுமே சொல்லலை. இப்போ பேஸ் வந்து நம்ம 100 தான் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் நெட் ப்ரோசீட்ஸ் ஆர் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். டிபெஞ்சரோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 102.50. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ டிபெஞ்சர் வந்து நம்ம 3 இயர்ஸ்ல ரிடம்ஷன் பண்றோம். ஓகே, ஸோ எல்லாமே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இது அப்படியே நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் 12 into 1 minus 40% plus redemption value 100, 102.5 divided by number of years வந்து 3. Next redemption value 100 plus 102.50 divided by 2. நெக்ஸ்ட் இது அப்படியே சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 6.29 கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் நமக்கு இர்ரிடீமபிள். ஓகேங்களா, இப்போ அதோட ஃபார்முலா என்னன்னு பாருங்க. ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் ஈக்குவல் டு 10 ரூபாய் இன்ட்டு 11% போட்டிங்கன்னா 10 into 11%, 1.1. ஓகே, நெட் ப்ரோசீட்ஸ் சம்மில் கொடுத்துருக்காங்க
12 rupee. ஓகே, இப்போ 1.1 divided by 12 போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.0916 ஆர் into 100 போட்டிங்கன்னா 9.17%. Next, cost of term loan. Term loan ஓட interest percentage பார்த்தீங்கன்னா 14%. இதில் 1 minus tax minus பண்ணிடுங்க, 1 minus T. இப்போ 14,000 into 60% போட்டிங்கன்னா 8.4. Next, fourth one, cost of equity. ஸோ அதோட ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ ஆர்எஃப் வேல்யூ இங்கே ட்ரெஸரி பாண்டோடது கொடுத்துருந்தாங்கன்னா 10% ப்ளஸ் பீட்டா 1.06. நெக்ஸ்ட் ஆர்எம் மைனஸ் ஆர்எஃப். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு டேரெக்டாக ரிஸ்க் ப்ரீமியமோட ரேட்டே கொடுத்துட்டாங்க, அப்போ அதே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, 6. இப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. 6 into 1.06 ப்ளஸ் 10. ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 16.36. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், காஸ்ட் ஆஃப் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் ஓடது. ஸோ கேஆர் ஈக்குவல் டு கேஇ. இப்போ நமக்கு காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 16.36 தான் நமக்கு காஸ்ட் ஆஃப் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்க்கு வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நான் கொஸ்டின் ரீட் பண்றப்ப இதை உங்களுக்கு சொல்லாம விட்டுட்டேன். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து நம்ம ரெண்டு வேல்யூக்கு கண்டுபிடிப்போம். ஒன்று வந்து புக் வேல்யூ, இன்னொன்று வந்து மார்க்கெட் வேல்யூ. கரெக்ட்டுங்களா? பட் இங்க கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது வந்து நமக்கு மார்க்கெட் வேல்யூல தான் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும், மார்க்கெட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்ட்டு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ அது கூட மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் வேல்யூ கிடைச்சிடும். ஸோ அதை நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்விட்டி ஷேர். நம்மகிட்ட 24 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்கு. இன்ட்டு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 rupees. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. 24 lakh இன்ட்டு 15 போட்டிங்கன்னா 360 lakh உங்களுக்கு கிடைக்கும். இந்த டோட்டல் 360 lakh நம்ம ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கும் ரிசர்வ் சர்ப்ளஸ்க்கும் தனித்தனியாக பிரிக்கணும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து எந்த பேசிஸ்ல பிரிப்பாங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ரேஷியோ என்ன இருக்கோ அதே பேசிஸ்ல தான் நம்ம பிரிக்கணும். ஓகேவா, அப்போ நம்ம ஆல்ரெடி ஈக்விட்டி அண்ட் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ இதோட வேல்யூ ஈக்விட்டி ஆல்ரெடி நம்மகிட்ட 240 இருக்கு, ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் 360 இருக்கு. ஓகே, இப்போ இதை நம்ம 2:3ன்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த 360 lakh நம்ம ஈக்விட்டி அண்ட் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்க்கு 2:3ல நம்ம பிரிச்சு கொடுக்கணும். ஓகேங்களா, ஈக்விட்டி 360 lakh இன்டூ ஈக்விட்டியோட பார்த்தீங்கன்னா 2/5. நெக்ஸ்ட் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் 360 lakh இன்டூ 3/5. ஓகே, ஸோ இதை அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். நம்மள்ட்ட 12 லேக் ஷேர்ஸ் இருக்கு. இன்டூ ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 12 ரூபி. 12 லேக் இன்டூ 12 போட்டிங்கன்னா உங்களுக்கு 144 லேக் கிடைக்கும். நெக்ஸ்ட் டிபெஞ்சர். ஸோ டிபெஞ்சர் நம்மள்ட்ட 120 லேக் இருக்கு. டிபெஞ்சரோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 100. ஸோ டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,20,000 டிபெஞ்சர் கிடைக்கும். இப்போ டிபெஞ்சர் 1,20,000 இன்டூ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 102.50. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணலாம். 1,20,000 இன்டூ 102.5. ஸோ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 123 லேக் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் டேர்ம் லோன். டேர்ம் லோனுக்கு நமக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. அதெல்லாம் நம்ம புக்கில் என்ன வேல்யூ இருக்கோ அதே எடுத்துக்கலாம். ஓகே, 360 லேக். ஓகே, இப்போ நம்ம வந்து மார்க்கெட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ நான் அதோட ஃபார்மட் நான் இங்கே எழுதியிருக்கேன். சோர்ஸ் மார்க்கெட் வேல்யூ, வெயிட், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அண்ட் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஓகேவா? ஸோ நம்மகிட்ட என்னென்ன சோர்ஸ் இருக்கு? ஈக்விட்டி, ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர், டிபெஞ்சர் அண்ட் டேர்ம் லோன். ஈக்விட்டி, ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர், டிபெஞ்சர் அண்ட் டேர்ம் லோன். ஈக்விட்டி ஷேரோட மார்க்கெட் வேல்யூ 144 லேக். நம்ம இங்க வந்து ருபீஸ் இன் லேக்ஸ்ல தான் எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போ 144 மட்டும் நான் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் 260, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 144, டிபெஞ்சர் 123, டேர்ம் லோன் 360. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. 144 plus 216 plus 144 plus 123 plus 360. ஸோ ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 987 வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வெயிட் கண்டுபிடிக்கிறதுக்கு 144 டிவைடட் பை டோட்டல் வேல்யூ. அதுமாதிரி ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்க்கு 216 டிவைடட் பை 987. ஓகேவா? ஸோ டிவைட் பண்ணி போடுங்க. 144 டிவைடட் பை 987. ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.146. ஸோ நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணியே போட்டிருக்கேன். 146. நெக்ஸ்ட் 216 டிவைடட் பை 987. ஸோ டிவைட் பண்ணால் 0.219. நெக்ஸ்ட் அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் போடுங்க. 0.146, டிபெஞ்சர் 0.125, நெக்ஸ்ட் டேர்ம் லோன் 0.364. ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 வரணும். ஓகே, நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி 16.36, ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் அதுக்கும் சேம் அதே தான்
16.36. Next, cost of preference share capital 9.17. Next, debenture 6.29. Term loan 8.4. ஸோ வெயிட் இன்ட்டு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இது ரெண்டுமே மல்டிபிள் பண்ணி போடுங்க. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 11.154% கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5ல ஏ பார்க்கலாம். J and Cargill Limited is considering 3 capital projects. The expected cash flow of the project are as under. ஸோ நம்மள்ட்ட 3 ப்ராஜெக்ட் இருக்கு, ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா. ஸோ அந்த 3 ப்ராஜெக்டோட கேஷ் இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் இன் பிராக்கெட்ஸ் ரெப்ரசன்ட் கேஷ் அவுட்ஃப்ளோஸ். ஸோ இந்த டேபிளில் பிராக்கெட்டில் கொடுத்துருக்க வேல்யூ எல்லாமே நமக்கு கேஷ் அவுட்ஃப்ளோ. As a cost and management accountant, you are required to calculate the net present value and profitability index of the above project and suggest which project will be preferred by J and Cargill Limited, presuming a discount rate of 10% and present value of rupees 1 rupee at this rate being. ஸோ நமக்கு இங்கே 10%ஓட ப்ரெசன்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ல இருந்து நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க, நெட் ப்ரெசன்ட் வேல்யூ அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் கேட்குறாங்க. டிஸ்கவுண்ட் ரேட் 10%, அதோட ப்ரெசன்ட் வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. இயர் 1, 2 and 3. ஃபர்ஸ்ட் இயரோட பி ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.909, செகண்ட் இயர் 0.826, தேர்ட் இயரோடது 0.751. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நெட் ப்ரெசண்டோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா சமேஷன் ஆஃப் டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ மைனஸ் கேஷ் அவுட்ஃப்ளோ. நெக்ஸ்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நம்ம டிவைட் பண்ணணும். சமேஷன் ஆஃப் டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ டிவைடட் பை கேஷ் அவுட்ஃப்ளோ. ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா. ஸோ நான் ஃபார்மட் எழுதிக்கிறேன். பர்டிகுலர்ஸ் இயர் 1, 2, 3 டோட்டல். ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், ஆல்ஃபா. இயர் 0ங்கிறது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இயர் 1 கேஷ் இன்ஃப்ளோ ஆகிருக்கு 60,000. ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் இயர் 60,000, செகண்ட் இயர் 45,000 and third year 15,000. நெக்ஸ்ட் இதோட பிவி ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் இயரோடது 0.909, செகண்ட் இயர் 0.826, தேர்ட் இயர் 0.751. டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணலாம். 60,000 into 0.909 54,540 வரும். நெக்ஸ்ட் 45,000 into 0.826 37,170. தேர்ட் இயர் 15,000 into 0.751 11,265 வரும். ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாம். 54,540 plus
37,170 plus 11,255. ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1,02,975 வரும். ஸோ இதான் நம்மளோட சம்மேஷன் ஆஃப் டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ. நெக்ஸ்ட் இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், கேஷ் அவுட் ஃப்ளோவை மைனஸ் பண்ணணும். அட் 0th பீரியட் 1 lakh. ஸோ இது ரெண்டு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. ஓகே, 1,02,975 மைனஸ் 1 lakh மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2,975 கிடைக்கும் பாசிட்டிவ். நெக்ஸ்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ். ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் கண்டுபிடிக்க சம்மேஷன் ஆஃப் டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ 1,02,975 divided by 1 lakh divided by 1 lakh போட்டிங்கன்னா உங்களுக்கு 1.02975 வரும். இதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 1.03 போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் பீட்டா. சேம் இதே ஃபார்மேட் தான். ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேஷ் அவுட்ஃப்ளோ தான் இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் இயர் 60,000, தேர்ட் இயர் 70,000. பி ஃபேக்டரால மல்டிபிள் பண்ணலாம். செகண்ட் இயரோட பி ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 0.826, தேர்ட் இயர் 0.751. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ கிடைக்கும். 60,000 இன்டூ 0.826 மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 49,560 கிடைக்கும். நெக்ஸ்ட் 70,000 இன்டூ 0.751 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 52,570 கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்புறம் நமக்கு சமேஷன் ஆஃப் டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ 49,560 plus 52,570. ஸோ ஆட் பண்ணோம் அப்புறம் நமக்கு 1,02,130. இதுல இருந்து லெஸ் கேஷ் அவுட்ஃப்ளோ அட் 0th பீரியட் 80,000. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இயரும் நமக்கு கேஷ் அவுட்ஃப்ளோ தான் இருக்கு. கேஷ் அவுட்ஃப்ளோ அட் ஃபர்ஸ்ட் பீரியட் 20,000. அப்போ 20,000 இன்டூ ஃபர்ஸ்ட் இயரோட பி ஃபேக்டர் 0.909. 20,000 இன்டூ 0.909. ஸோ மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 18,180 கிடைக்கும். இது ரெண்டே மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. அப்போ டோட்டல் அவுட்ஃப்ளோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80,000 plus 18,180, 98,180 வருது. சமேஷன் ஆஃப் டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோல இருந்து கேஷ் அவுட்ஃப்ளோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கிடைக்கும். இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ். மைனஸ் பண்ணுங்க 1,02,130 மைனஸ் 98,180 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நெட் ப்ரெசன்ட் வேல்யூ பாசிட்டிவ்ல 3,950 கிடைக்குது. ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1,02,130 divided by 98,180, 1.040. ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் ஓடது, இது செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் காமா.
particulars, year 1, 2, 3 total. Profit, first year cash outflow, second year 80,000, third year 86,000. Next PV factor, second year oda PV factor 0.826, third year 0.751. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ கிடைக்கும். 80,000 into 0.826 மல்டிபிள் பண்ணோம்னா 66,080 கிடைக்கும். நெக்ஸ்ட் 86,000 into 0.751 64,586. இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். 66,080 plus 64,586 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1,30,666 கிடைக்கும். நெக்ஸ்ட் இதுல இருந்து லெஸ் கேஷ் அவுட்ஃப்ளோ அட் 0th period 90,000, கேஷ் அவுட்ஃப்ளோ அட் ஃபர்ஸ்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா 40,000. அப்போ 40,000 into ஃபர்ஸ்ட் இயரோட PV ஃபேக்டர் 0.909, 40,000 into 0.909. ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 36,360 கிடைக்கும். ஸோ இதோட டோட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 90,000 ப்ளஸ் 36,360 ஆட் பண்ணிங்கன்னா 1,26,360 கிடைக்கும். ஸோ இப்போ நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ். Net present value 1,30,666 minus 1,26,360. Net present value positive 4,306. Profitability index பார்த்தீங்கன்னா 1,30,366 divided by 1,26,360. ஸோ டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 1.034 கிடைக்கும். ஓகே, ஆஸ் பர் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ படி பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ்ல ஹையஸ்டா எது இருக்கோ அதான் நம்ம எடுக்கணும். நெக்ஸ்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ்ல பார்த்தோம்னா ஒன்றை விட அதிகமாக என்ன இருக்கோ அந்த வேல்யூ தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ரூல் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நெட் ப்ரெசன்ட் வேல்யூவில் ஹையஸ்டா இருக்கிறது காமால தான் அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பீட்டால தான் அதிகமாக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். XY Limited is considering the introduction of a new product. It is estimated that profit before depreciation and tax would be increased by 2,40,000 each year for first 4 years and rupee 1,20,000 each year for remaining 6 years. அப்போ உங்க கொடுத்திருக்க ப்ராஃபிட் வந்து பிஃபோர் டிப்ரிசியேஷன் அண்ட் டேக்ஸ், ப்ராஃபிட் பிஃபோர் டிப்ரிசியேஷன் அண்ட் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1 to 4 இயர்ஸ்க்கு வந்து rupees 2,40,000. நெக்ஸ்ட் ரிமைனிங் 6 இயர்ஸ், இப்போ 5 to 10 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா rupees 1,20,000. நெக்ஸ்ட் an advertisement cost of rupees 40,000 is expected to be incurred in the first year, which is not included in the above estimated of profit. Advertisement cost ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல rupees 40,000. இந்த 40,000 வந்து ஃபர்ஸ்ட் இயர் ப்ராஃபிட்ல வந்து இன்க்ளூட் ஆகல. ஓகேங்களா,
அப்போ நம்ம நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயரோடது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2,40,000. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல தானே இருக்கு. அப்போ லெஸ் காஸ்ட் 40,000. இப்போ ஃபர்ஸ்ட் இயரோட நெட் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 lakh. Next, a new plant costing rupees 4 lakh will be installed for the production of the new product. The salvage value of the plant after its life of 10 years, it is estimated to be rupees 80,000. இப்போ நியூ பிளான்ட் ஒன்று இருக்கு. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா rupees 4 lakh. இதோட salvage value rupees 80,000. Life 10 years. A working capital investment of rupees 40,000 will be required in the year of installing the plant and a further of rupees 30,000 in the following year. So working capital ஓட requirement இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர்ல rupees 40,000. Second year rupees 30,000. Next one, the company's tax rate is 30% and it claims a return down value depreciation at 33.33% per annum. Tax rate 30%, depreciation return down value தான் அவங்க calculate பண்றாங்க 33.33%. Next, if the company's required rate of return is 20%, suggest whether the company should introduce the new product or not. ஸோ இந்த மாதிரி பிளான்டோடது இல்லாட்டி அசட்டோடது கொடுத்து அவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது நமக்கு பாசிட்டிவா வந்துச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த ப்ராஜெக்ட்டை அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இந்த சமயம் நம்ம நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். பாசிட்டிவா வந்து நம்ம அக்செப்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ பி ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ரேட் வந்து 20% அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே, இதை அப்படியே நம்ம ஃபார்மெட்ல அப்ளை பண்ணலாம். particulars year 1, 2, 3, 4, first one profit before depreciation and tax. ஸோ ஃபர்ஸ்ட் இயரோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2 lakh. செகண்ட் இயர்லேருந்து ஃபோர்த் இயர் வரைக்கும் 2,40,000. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் டு 10th இயர் வரைக்கும் நமக்கு 1,20,000. Next, less depreciation, working note number 1.
ஸோ டிப்ரிசியேஷனோட ஒர்க்கிங்ஸ் நான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக பிளான்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 லேக். இந்த 4 லேக்ல நம்ம வந்து டபிள்யூடிவி, நம்ம டிப்ரிசியேஷன் வந்து டபிள்யூடிவி மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறோம். 33.33%. ஓகேங்களா? அப்போ இந்த 4 லேக் காஸ்ட்ல 33.33%. இந்த 33ங்கிறது நீங்கள் ஃபுல்லாக கால்குலேட்டரில் ஃபுல் வேல்யூ போடுங்க. ஓகேங்களா? ஸோ அது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1,33,333 வரும். ஸோ நெக்ஸ்ட் 4 லேக்லேருந்து இதை மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் இயரோட டபிள்யூடிவி வேல்யூ பார்த்தீங்கன்னா 2,66,667 வரும். நெக்ஸ்ட் செகண்ட் இயர் டிப்ரிசியேஷனுக்கு இதில் 33.33%. ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் 10 வருஷத்துக்குமே டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இந்த டிப்ரிசியேஷன் வேல்யூ எல்லாமே நம்ம ஃபார்மெட்டில் ஃபில் பண்ணணும். நம்ம கால்குலேட் பண்ண டிப்ரிசியேஷனோட வேல்யூ எல்லாமே அப்படியே ஃபார்மெட்ல ஃபிட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் ப்ராஃபிட் பிஃபோர் டிப்ரிசியேஷன் அண்ட் டேக்ஸ்ல இருந்து டிப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணுங்க. அப்போ நமக்கு கிடைக்கிறது வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 2 lakh மைனஸ் 1,33,333. ஸோ மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 66,667 கிடைக்கும். நெக்ஸ்ட் 2,40,000 மைனஸ் 88,889. ஸோ மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1,51,111 கிடைக்கும். Next 2,40,000 minus 59,259, 180,741. Next 2,40,000 minus 39,506, 200,494. Next 1,20,000 minus 26,338, 93,662. Next 1,20,000 minus 17,588, 102,412. Next 1,20,000 minus 11,706, 108,294. 1,20,000 minus 7824. ஸோ மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 112176 கிடைக்கும். நெக்ஸ்ட் 1,20,000 மைனஸ் 5,211 மைனஸ் பண்ணீங்கன்னா 114789 கிடைக்கும். நெக்ஸ்ட் 10th இயரோடது 1,20,000 மைனஸ் 3474. ஸோ மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 116526. நெக்ஸ்ட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்ல இருந்து லெஸ் டேக்ஸ். ஸோ டேக்ஸோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 30%. ஸோ இதில் 30% கால்குலேட் பண்ணுங்க. $20,000 .
ஓகே நெக்ஸ்ட் இப்போ இதில் டேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இதில் ஃப்ராக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட்டிருப்பேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இருந்து டேக்ஸ் லெஸ் பண்ணுங்க. இப்போ நமக்கு கிடைக்கிறது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இது கூட ஆட் டிப்ரிசியேஷன். ஸோ டிப்ரிசியேஷன் நம்ம என்ன கால்குலேட் பண்ணமோ அதை அப்படியே எகைன் ஆட் பண்ணுங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் டிப்ரிசியேஷன் இது ரெண்டுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ். ஓகே ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க. ஓகே இப்போ நம்ம கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல நான் ஒரு குட்டி சம்மரி மாதிரி சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஒரு சில சம்மில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேரெக்டாக கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸே கொடுத்துருவாங்க. பட் நமக்கு இந்த சம்மில் வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டிப்ரிசியேஷன் அண்ட் டேக்ஸோட ப்ராஃபிட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம டிப்ரிசியேஷனை லெஸ் பண்ணி மறுபடியும் டேக்ஸையும் லெஸ் பண்ணிட்டு எகைன் டிப்ரிசியேஷனை ஆட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அப்படி பண்ணாதான் நமக்கு கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் இது கூட நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா பி ஃபேக்டரை மல்டிபிள் பண்ணணும். அப்படி மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ கிடைக்கும். ஓகே ஸோ நம்ம டிஸ்கவுண்ட் கேஷ் இன்ஃப்ளோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து கேஷ் அவுட் ஃப்ளோ மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நெட் ப்ரெசென்ட் வேல்யூ கிடைக்கும். ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கூட பி ஃபேக்டரை மல்டிபிள் பண்ணணும். பி ஃபேக்டர் சம்பளே கொடுத்துருந்தாங்க. ஸோ பி ஃபேக்டர் சம்பளே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இயரோடது 0.833, செகண்ட் இயரோடது 0.694, தேர்ட் இயர் 0.579, fourth year 0.482, next fifth year ஓடது 0.402, next 0.335.
next 0.279, 0.233, next 0.194, 0.162. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. நமக்கு கிடைக்கிறது வந்து டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ 1,80,000 into 0.833. மல்டிபிள் பண்ணீங்கன்னா 1,49,940 கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு எப்படி நம்ம கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க எல்லா இயருக்குமே கண்டுபிடிங்க. ஸோ நெக்ஸ்ட் மறந்துடாம ஆல்ரெடி நமக்கு கொஸ்டின்ல வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் சால்வேஜ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி கேபிட்டல் பட்ஜெட்டிங் வீடியோ பார்க்குறப்ப பார்த்துருக்கோம். ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் சால்வேஜ் வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அட் தி எண்ட் ஆஃப் தி பீரியட் வந்து அதை ரெக்கவர் பண்ணணும். ஓகே, சால்வேஜ் வேல்யூ salvage value 80,000 into end of the period நம்ம ரெக்கவர் பண்ணுவோம். அப்போ end of the periodல நமக்கு PV factor என்ன 0.162. 80,000 into 0.162. ஸோ மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 12,960 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் இயர்ல 40,000, செகண்ட் இயர்ல 30,000 into ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி பீரியட் நம்ம ரெக்கவர் பண்ணுவோம். அப்போ லாஸ்ட் இயரோட PV ஃபேக்டர் 0.162, இங்கேயும் 0.162. 40,000 into 0.162, 6,480. லாஸ்ட் இயரோடது 30,000 into 0.162, 4,860. நெக்ஸ்ட் இப்போ நம்ம நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா சமேஷன் ஆஃப் டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ மைனஸ் கேஷ் அவுட்ஃப்ளோ. சமேஷன் ஆஃப் டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ இருக்கா இதுல இருந்து இது வரைக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 6,45,355 கிடைக்கும். நெக்ஸ்ட் கேஷ் அவுட்ஃப்ளோ. கேஷ் அவுட்ஃப்ளோக்கு ஒரு ஒர்க்கிங்ஸ் இருக்கு, அதை நான் இங்கே ஒர்க் அவுட் பண்றேன். ஸோ கேஷ் அவுட்ஃப்ளோ வந்து நமக்கு ரெண்டு வேல்யூ எடுக்கணும். ஒன்று வந்து பிளானோட காஸ்ட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல்ங்கிறது நம்ம வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோமா, அப்போ அதுவும் நமக்கு கேஷ் அவுட்ஃப்ளோ தான். ஓகே, இப்போ காஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 lakh. நெக்ஸ்ட் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளோ? ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னா நம்ம வந்து எப்போ இன்ஸ்டால் பண்றோமோ அப்போ. ஓகேவா? அப்போ இது வந்து 0th பீரியட் தான். இப்போ 0th பீரியட்ல இருந்து 40,000. நெக்ஸ்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபாலோவிங் இயர்னா ஃபர்ஸ்ட் இயரோடது. ஓகேங்களா? இப்போ இந்த ஒர்க்கிங் கேபிட்டலோட வேல்யூ வந்து நமக்கு 30,000 இன்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இயர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். அப்போ அதோட PV ஃபேக்டர் 0.833.
30,000 into 0.833. ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24,990 கிடைக்கும். இப்போ நம்மளோட டோட்டல் கேஷ் அவுட்ஃப்ளோ 4 lakh plus 40,000 plus 24,990. 4 lakh 64,990. Okay, 4 lakh 64,990. இது ரெண்டையும் லெஸ் பண்ணுங்க, நமக்கு கிடைக்கிறது நெட் ப்ரெசன்ட் வேல்யூ 6,45,355 minus 4,64,990. 1,80,365. ஸோ நமக்கு நெட் ப்ரெசன்ட் வேல்யூ பாசிட்டிவ்ல தான் இருக்கு. அப்போ வந்து நம்ம இந்த ப்ராடக்ட்டை அக்செப்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. அதில் ஏ, from the following information calculate the amount of net working capital of P Limited. ஸோ இதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணிட்டு இது கரண்ட் அசெட், இது கரண்ட் லைபிலிட்டின்னு எழுதிக்கலாம். ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் இது வந்து நம்மளோட கரண்ட் அசெட். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆஃப் ஸ்டோர் மெட்டீரியல் இதுவும் நம்மளோட கரண்ட் அசெட் தான். ஆவரேஜ் கிரெடிட் கிவன், ஸோ இது வந்து என்னன்னா கிரெடிட் வந்து கிவன் பண்றாங்க, அப்போ இது வந்து டெப்டார்ஸ். நெக்ஸ்ட் லாகின் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் அண்ட் அதர் இன்புட்ஸ், இப்போ இது எல்லாமே நம்மளோட கரண்ட் லைபிலிட்டி. நெக்ஸ்ட் பேமெண்ட் இன் அட்வான்ஸ், ஸோ அட்வான்ஸ் பேமெண்ட் பண்றோம், இப்போ இது வந்து நம்மளோட கரண்ட் அசெட். ஓகே, நெக்ஸ்ட் இது அப்படியே நம்ம ஃபார்முட்ல ஃபிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கரண்ட் அசெட், stock of finished product, ₹3 lakh. Next stock of stores material, ₹5 lakh. Next debtors, first one inland sales 2 crore 60 lakh சேல்ஸ் நடந்திருக்கு, அதோட கிரெடிட் பீரியட் பாத்தீங்கன்னா 4 weeks. ஓகே, inland sales 2 crore 60 lakh into 4 divided by 52. 4 weeks சொன்னனால நம்ம 4 divided by 52 போடுறோம். ஓகேங்களா, 2 crore 60 lakh into 4 divided by 52. ஸோ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 20 lakh கிடைக்கும். Next export sales, into இதோட கிரெடிட் பீரியட் பாத்தீங்கன்னா 1.5 weeks. 65 lakh into 1.5 divided by 52 போட்டீங்கன்னா 1,87,500. நெக்ஸ்ட் இதுல நமக்கு கரண்ட் லைபிலிட்டி, லாஸ்ட்ல அட்வான்ஸ் இன் பேமெண்ட், சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 6 lakh, paid quarterly in advance divided by 4, 6 lakh divided by 4 போட்டீங்கன்னா 1,50,000. நெக்ஸ்ட் இப்போ நம்ம கரண்ட் அசெட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாம். டோட்டல் கரண்ட் அசெட் ஆர்
Gross working capital 3 lakh plus 5 lakh plus 20 lakh plus 1 lakh 87,500 plus 1 lakh 50,000. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 31,37,500 கிடைக்கும். Next one, current liability. Lag in payment of wages and other inputs. First one, wages 24 lakh. Outstanding wages 24 lakh into இதோட credit period 1.5 week. 24 lakh into 1.5 divided by 52 போட்டிங்கன்னா உங்களுக்கு 69,231 கிடைக்கும். Next, stock of material 3,60,000. Stock of material நம்மளோட creditors 3,60,000 into இதோட time period பார்த்தீங்கன்னா 1.5 months. 1.5 divided by monthனால நம்ம divided by 12 பண்றோம். 3,60,000 into 1.5 divided by 12 போட்டிங்கன்னா 45,000. Next, outstanding rent and royalty 80,000 into time period 6 months. 6 divided by 12. 80,000 into 6 divided by 12 போட்டிங்கன்னா 40,000. Next, staff ஓட salary. Staff ஓடது 6 lakh into இதோட time period பார்த்தீங்கன்னா 1.5 month. 1.5 divided by 12. 6 lakh into 1.5 divided by 12 போட்டிங்கன்னா 75,000 கிடைக்கும். Next, மேனேஜரோட salary 4 lakh. 4 lakh into time period பார்த்தீங்கன்னா half month. இப்போ 0.5 divided by 12. 4 lakh into 0.5 divided by 12. ஸோ போட்டிங்கன்னா 16,667. Next, miscellaneous expenses 3,60,000 into இதோட time period 1.5 month divided by 12. 3,60,000 into 1.5 divided by 12 போட்டிங்கன்னா 45,000. So total current liability எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. 69,231 plus 45,000 plus 40,000 plus 75,000 plus 16,667 plus 45,000. ஸோ ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2,90,898 கிடைக்கும். நெக்ஸ்ட்
நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் கரண்ட் அசெட்லேருந்து கரண்ட் லைபிலிட்டியை மைனஸ் பண்ணுங்க. 31,37,500 minus 2,90,898. ஸோ மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 28,46,602 கிடைக்கும். ஸோ அதோட வேல்யூ நான் இங்கேயே எழுதுறேன். 28,46,602.